ஆண்டுகளாக திமுக சென்னையில கள்ள ஓட்டு போட்டு சென்னையை கோட்டையாக வச்சிருந்தாங்க. ஆனா சென்னை வந்து ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சென்னையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டுமோ தற்குறிகள் ஆரம்பித்து அனைவருமே சென்னையை, அதுவும் குறிப்பாக வட சென்னையை எவ்வளவு களங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு களங்கப்படுத்துகிறார்கள். கெஞ்சா என்கிறார்கள், போதை என்கிறார்கள், திருட்டு வழக்கு என்கிறார்கள், அதே போல் கள்ள ஓட்டு என்கிறார்கள். இந்த அவமானத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வடசென்னை மக்கள் தகுந்த பதிலை தர தயாராக இருக்கின்றார்கள். இந்த வடசென்னையை இன்றைக்கு வாழ்விக்க வந்த தெய்வமாக மாண்புமிகு தமிழக முதல்வரைத்தான் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் வடசென்னையில் பூத்து குலுங்குகின்ற பூங்காக்கள், போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது கட்டப்பட்ட பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆர்கே நகரில் முதலில் அந்த பேருந்தை 19 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டமைத்திருக்கின்றார். கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அம்பத்தூரிலே அவரால் திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சிந்தையில் உதித்திட்ட திட்டமான படைப்பகம் இன்றைக்கு தமிழகத்திலே சென்னையிலே 14 இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாலை நேர வகுப்பிற்கு மாணவ செல்வங்கள் செல்வதற்கு அதிக கட்டணத்திலே மாலை நேர வகுப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று கல்விச்சோலையை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். சென்னையை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியை, குறிப்பாக மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்தி இன்றைக்கு அதிக அளவு மாணவ செல்வங்கள் பயில்வதற்குண்டான கட்டமைப்பை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்வது போல் ஒரு காலத்தில் மாநகராட்சியினுடைய பள்ளிகள் வறுமையின் குறியீடாக இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகள் பெருமையின் குறியீடுகளாக இருக்கின்றது. முதலில் சென்னையிலே அரசு கலைக் கல்லூரியை மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் உச்ச நீதிமன்றம் தொடங்கி உயர் நீதிமன்றம் வரையில் தொடுத்த பல சட்ட போராட்டங்களை சந்தித்து சென்னையிலே அரசின் சார்பிலே ஒரு கல்லூரியை இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நிறுவியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் என்பதை பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு, பூங்காக்களுக்கு, உடற்பயிற்சி கூடங்களுக்கு புத்துயிர் அளித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை சென்னை மாநகர மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த மக்களை சிறுமைப்படுத்தியவர்கள் இந்த தேர்தலில் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட விரட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.